ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டர் லாவியில் தான் மக்களே விளாண்டுட்ருக்கோம். நம்ம கூட ஒரே ஆள் வந்திருக்காரு, ஆனால் பாட்டி ட்ரெஸ் தான் போட்டு வந்திருக்காரு. அவரை காமிச்சா நீங்கள் இவரெல்லாம் கிராண்ட் மாஸ்டர் போயிருக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவீங்க. அவர் போட்டால் வந்து நம்ம வந்து லாபியில் வந்து இருக்கிற மாதிரி தமிழை வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து பார்த்துட்டு மக்களே. நம்ம வந்து கரெக்டாக வந்து இப்போ வந்து ட்ராகனு அந்த குண்டை எல்லாமே இருக்கலாம் மக்களே. அதில் தான் இறங்கி அதை முடிச்சுட்டு வந்து லூட்டில் வந்து இறங்கியாச்சு. இதில் வந்து கண் எடுத்துகிட்டு அப்படியே அதுக்கடுத்து நம்ம வந்து கிளாக் டவர் போயாச்சு. கிளாக் டவர் போன பிறகு அங்கே ஒருத்தன் உட்காந்துருந்தான், அவனை நான் அடித்தாச்சு. அடித்த பிறகு நம்ம வந்து ஓட்டத்துக்கு அவன் வந்து டீம்காரன் வந்து தெரிச்சு ஓடிட்டான் மக்களே. நம்ம வந்து நமக்கு முக்கியமானதே கில்லு தான் மக்களே. நம்ம கில்லை முடிச்சு விடலன்னா நமக்கு வந்து இந்த மேட்ச்சே விறுவிறுப்பாக போகாது. ஏன்னா ஃபஸ்ட்டு கில்லே இப்போ தான் அடிச்சிருக்கோம். கில்லை வந்து நானும் எவனும் மேலே இருக்கக்கூடாது இல்லை, அதனால தான் மெதுவாக போனேன். அதுக்கடுத்து இங்கெல்லாம் அடிச்சுட்டு லூட் அடிச்சுட்டு நம்ம வந்து கார் எடுத்தாச்சு, மாஸ்டர் ட்ரக்கு. தம்பி அப்படியில் எல்லாத்தையும் ஏற்றி எவனா இவன் மெண்டல் மாதிரி ஓடுறேன்னு நினைக்காங்க. நம்ம வந்து அதில் காயின் தான் எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்து இங்கே ஒரு நாயை வந்து அடித்தேன். அவன் கில்லே கிடைக்கல மக்களே. அதனால தான் இந்த இதில் வந்து கொஞ்சம் கடுப்பாயிட்டு. அதுக்கடுத்து இந்த சைடு இருந்து இந்த சைடு போனால் எவனும் இருந்தமே இல்லை. சரி இந்த சைடு கொஞ்சம் தூரம் ஓடி போகணும்னு ஓடினேன். அதுக்கடுத்து என்னன்னு தெரியல, அங்கெல்லாம் எனிமி நிறைய பேர் இறங்குறாங்க. என் டீம்காரன் அங்கே தான் இருக்கானு 2-3 பேர்கிட்ட. சரியாக போச்சு, நமக்கு கில்லு கிடைக்காதுன்னு நானும் ஒரே ஃபீலிங் ஆகிட்டு மக்களே. அதுக்கடுத்த முதுகில் ஒருத்தன் குத்துறான். இல்லை நேரில் வந்து அடிங்களே, கடுப்பை ஏற்றாதீங்க. அப்படி சொல்லலாம் நமக்கு ஆசை தான். ஃப்ரீ ஃபயரே எங்கேருந்து அடித்தான்னு எவனுக்கும் தெரியாது. நம்ம எவனும் எங்கேருந்து அடிக்கணும்னு எவனுக்கும் தெரியாது. ஸ்டேட் ஆகிறதுலாம் ரூம் மேட்ச் மட்டும் தான் விளாட முடியும். அதனால் அதெல்லாம் ஓவர் தான் நமக்கு. இந்த இதில் பாருங்கள், ஒரு 2-3 பேர்கிட்ட கீழே வந்து சண்டை போட்டுட்ருக்கீங்க. அதில் வந்து நம்ம வந்து ஒரு டேமேஜ் கொடுத்தா அது எவன் அடித்தான்னு தெரியல, வாசிக்கல் அடிச்சிட்டாங்க. அவன் எவன் அடித்து போட்டான்னா அதை நம்ம வாசிக்கல் அடித்தாச்சு. இங்கே நின்னவனை வந்து நம்ம மண்டையிலேயே போட்டாச்சு. அவன் டீமேட் அவனை ரிவ்யூ பண்ண வரல. என்னதான் நீ பக்கத்தில் நின்றுட்டு ரிவ்யூ பண்ணாமல் இருக்கான் மக்களே. இந்த ஸ்கின்னு நம்மகிட்ட இருக்கிற மாதிரியே இருக்குது, ஆனால் இது வேறு மாடலில் இருக்குது. இது நம்மகிட்ட இல்லை. இங்கே பாருங்க, இவன் வந்து ஏற்றுனான். அவன் இறங்கி இந்த சைடு வரவர்கள நமக்கு கில்லு கிடச்சிட்டு அவன் வந்து என்ன தான் சொல்லுவான்னு தெரில. அவன் நம்ம லூட்டை வந்து அடித்து முடிச்சிட்ருக்கான். தம்பி உள்ள பக்கத்தில் ஓடி போகிறான் மக்களே. நான் வந்து கவனிக்கலை, இல்லைன்னா இந்த வண்டியில் போனவனை வந்து நான் அடிச்சிருப்பேன். இந்த பாருங்க, வாண்டடாக வந்து சிக்கினாங்க. இங்கே 2 பேரையும் நான் தான் அடிப்பேன். என் டீம்காரன் வேறு பக்கத்தில் இருக்கான். அவன் தான் கிராண்ட் மாஸ்டர் பிளேயரு. அவனுக்கு கூட 1 கிலோ கூட கொடுக்கல மக்களே. 2 பேரை நான் தான் அடித்தேன். அதுக்கடுத்து இந்த இதை முடிக்கிறதுக்குள்ளே நம்மளை நாக் பண்ணிடுவாங்க. நாக் பண்ண பிறகு நம்ம கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் தான் வந்து ரிவ்யூ பண்ணுவார். அதுக்கடுத்து நம்ம டீம்மேட்லேருந்து 2 டிக்கெட் இப்போ விழுந்துடும். பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்பர் இப்போ சார மாதிரி இருந்தான். ஐயா 4ஆம் நம்பர் செத்தாச்சு. உள்ளே போயிட்டார். இங்கே தான் ஒருத்தன் தான் இருக்கான். அவனை தான் லாஸ்ட்டு கில்லு 7வது கில்லு அடித்து இந்த மேட்ச்சு ஓரளவு இருக்கும். நம்ம பக்கத்துலேயே ஒரு ஆள் செத்து கிடந்தாரு, நம்ம பார்க்காம இருந்திருக்கோம். சரி, அவர் போய் ரிவ்யூ பண்ண போயிட்டார் மக்களே. நம்ம வந்து நம்ம 4ஆம் நம்பருக்கு வந்து ரிவ்யூ பண்ண போகணும். எவனா அங்கே லாங்கில் இருக்கான் பாருங்க. ஐயா வண்டி எடுத்து என்ன ஏற்றிடாதியா, அந்த வண்டியில் ஏற்றினா நம்ம செத்து போயிடுவோம். இதிலேருந்து ஒருத்தனை கில் அடிச்சிருக்கான் மக்களே. 8 கில் அடிச்சிருக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம தேவையில்லாமல் ஒரு தப்பு பண்ணிட்டோம். நீங்கள் என்ன தப்புன்னு நீங்கள் வந்து கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஏதாச்சும் சேலஞ்சு தாங்க. பிஆரில் வந்து இந்த கண்ணை வச்சு லாஸ்ட் வரைக்கும் ஒரே கண்ணை வச்சு விளாடுங்க. அப்படி ஏதாட்டும் ஒரு டாஸ்க் வந்து நீங்கள் கொடுங்க, கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோ வந்து போடும் மக்களே. அது வந்து பிஆருக்கு மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் சிஎஸ்லாம் சேர்த்துக்கிடாதீங்க. ஏன்னா அந்த மேட்ச் வந்து இன்னும் விளையாட பாதி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதனால தான் நான் வந்து சிஎஸ் வேண்டாம்னு சொன்னேன். நீங்கள் வந்து பிஆருக்கு வந்து டாஸ்க் வந்து சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக யார் அந்த இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற கமெண்ட்டுக்கு வந்து நான் வந்து கன்ஃபார்ம் எல்லாம் நீங்கள் சொல்கிற டாஸ்க்கெல்லாம் செய்வேன். ஆனால் பிஆருக்கு மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களே. எல்லோரும் நம்ம வீடியோ வந்து பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன்னு வந்து கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இப்படி நல்லா இல்லை, வாய்ஸ் நல்லா இல்லை, இல்லைனா ஏதாட்டும் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம். நம்ம வந்து 7வது கிலோ அடிச்சுட்டு ஓடும் போது நம்ம வந்து பாய் அடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.